அன்பு உறவுகளே, அன்பு நண்பர்களே, அசிசியா அருள் நிறை வளம் எண் 20 சக்தியுடன் அமைதியை போதித்தல். கடவுளின் அன்புக்கு பதிலளிக்கும் விதமாக பிரான்சிஸ் தீவிர வறுமையில் வாழத் தொடங்கிய போது அவர் கிறிஸ்துவில் ஒரு புதிய படைப்பாக, புதிய மனிதனாக, புதிய மனிதநேயம் கொண்டவனாக ஆனார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பல்வேறு அமைப்புகளில் போதிப்பதையும் அவரிடம் ஈர்க்கப்பட்டவர்களின் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துவதையும் கண்டார். அவர் தனது வார்த்தைகளால் போதித்தார். ஆனால் அவரது அருள் வாழ்க்கையும் வறுமையை முழு மனத்துடன் தழுவியதும் அவரது போதனைகளுக்கு சக்தியை சேர்த்தது. மிக முக்கியமாக மக்கள் பிரான்சிஸிடமிருந்து ஆழமான அமைதி உணர்வை அனுபவித்தனர். பிரான்சிஸ் தனது வாழ்க்கையில் மிகுந்த அமைதியை கண்டுபிடித்தார். இதன் விளைவாக எப்போதும் தனது மறைவுரைகளை வாழ்த்துகளுடன் தொடங்கினார். ஆண்டவர் உங்களுக்கு அமைதியை அளிப்பாராக. அவர் அந்த வார்த்தைகளை உச்சரித்த போது பின்னர் தனது மறையுரையை தொடர்ந்த போது அவரது வார்த்தைகள் பயனுள்ளதாக, உபயோகமுள்ளதாக, அனைவருக்கும் அருளை பெறும் விதமாக இருந்தன என்பது தெளிவாக தெரிந்தது. மேலும் ஆண்டவர் பிரான்சிஸ் மூலம் அவர்களுக்கு தனது அமைதியை வழங்கினார். அருள் நிறை வளம். பேசுவதில் இயல்பாகவே திறமையுள்ளவரான ஒருவர் பலரின் கவனத்தை ஈர்த்து தெளிவான செய்தியை தெரிவிக்கக்கூடிய ஒரு நல்ல பேச்சை கொடுக்க முடியும். ஆனால் பிரான்சிஸ் இன்னும் அதிகமாக அதனை செய்தார். அவரது மறையுரைகள் தூய ஆவியாரின் வல்லமை மற்றும் அமைதியால் ஆதரிக்கப்பட்டன. பிரான்சிஸ் பேசிய போது கடவுள் அவர் மூலம் பேசிக் கொண்டிருந்தார். பிரான்சிஸ் பேசிய போது கடவுள் அவர் மூலம் பேசிக் கொண்டிருந்தார். இதுவே அருள் நிறை வளம். ஒருவர் நல்ல பேச்சாளராக இருப்பதால் உண்மையான மனமாற்றம் அரிதாகவே நிகழ்கிறது. ஆனால் ஒருவர் தங்கள் உண்மையான அருள் வாழ்வின் சாட்சியத்தின் மூலம் மறையுரை ஆற்றும் போது கடவுள் ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை தெரிவிக்கிறார். அது வாழ்க்கையை உண்மையிலேயே புரட்டி போடும் சக்தியை கொண்டுள்ளது. இதுவே அருள் நிறை வளம். வாழ்க்கையில் உங்கள் சொந்த மறையுரைகளை சிந்தியுங்கள். நீங்கள் மற்றவர்களிடம் நல்ல மற்றும் தூய செய்திகளை பற்றி பேசும்போது உங்கள் சொந்த அருள் வாழ்விலிருந்து பேசுகிறீர்களா, அல்லது நீங்கள் செய்யாதவற்றை பற்றி பேசுகிறீர்களா? பல வாழ்க்கையை
மாற்ற கடவுள் உங்களை சக்தி வாய்ந்த வழிகளில் பயன்படுத்த ஜெபிக்கவும். ஆனால் நீங்கள் முதலில் அருள் வாழ்விற்கான உங்கள் தீவிர அழைப்பை தழுவிக்கொண்டால் மட்டுமே இது சாத்தியமாகும் என்பதை உணருங்கள். பிரான்சிஸ் இந்த அழைப்பை வறுமை மற்றும் உலக செல்வங்களை கைவிடுவதன் மூலம் கண்டுபிடித்தார். அந்த அழைப்பில் கிறிஸ்துவில் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையின் செல்வத்தை அவர் கண்டுபிடித்தார். அந்த அடித்தளத்தில் இருந்துதான் அவரது வார்த்தைகள் பலரின் வாழ்க்கையை நம்ப முடியாத சக்தியை கொண்டிருந்தன. இறைவேண்டல். புனித பிரான்சிஸ், நீங்கள் போதித்ததை நீங்கள் உண்மையிலேயே வாழ்வில் ஈடுபடுத்தினீர்கள். கடவுளுக்கு சமமான தீவிரமான சரணடைதலின் உங்கள் வாழ்க்கையின் ஆதரவுடன் நீங்கள் போதித்தீர்கள். இந்த உலகத்தின் கடந்து செல்வதை விட விண்ணகத்தின் செல்வத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள். இந்த உலகத்தின் செல்வத்தை விட விண்ணகத்தின் செல்வத்தை நீங்கள் சேர்த்தீர்கள். எனக்காக இறைவனிடம் மன்றாடும். உண்மையான பரிசுத்தத்திற்காக எனது பாதையை நான் கண்டுபிடிக்க முடியும். அதனால் தூய வாழ்க்கையிலிருந்து, அருள் வாழ்விலிருந்து அவர் என்னை பயன்படுத்த விரும்பும் வழிகளில் இறைவனால் பயன்படுத்தப்படுவதற்கு நான் திறந்திருக்க முடியும். புனித பிரான்சிஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன்.